கர்நாடகாவில் உள்ள கேஜிஎஃப் என பிரபலமாக அழைக்கப்படும் கோலார் தங்க வயலில் விரைவில் தங்கம் உற்பத்தி மீண்டும் துவங்கப்பட உள்ளது. நாட்டின் விடுதலைக்கு பின் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளில் முதல் முறையாக மூடப்பட்ட தங்க சுரங்கம் ஒன்று மீண்டும் திறக்கப்படுவது இதுவே முதல் முறை. வரலாற்றையும் நவீன சுரங்க தொழில்நுட்பத்தையும் ஒருங்கிணைத்து புகழ்பெற்ற கோலார் தங்க வயல் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. இந்தியாவின் பொன்னகர் என அழைக்கப்பட்ட கேஜிஎஃப் 2001ஆம் ஆண்டு மூடப்பட்ட பின் 24 ஆண்டுகளாக இயங்காமல் உள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கர்நாடக அமைச்சரவை பாரத் கோல்டு மைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 1003 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சுரங்க கழிவுகள் 13 மையங்கள் மீது மேல்மட்ட சுரங்க பணிகள் மேற்கொள்வதற்கான மத்திய அரசின் திட்டத்தை ஏற்றது. இந்த கழிவுகளில் பழைய சுரங்க பணிகளின் படிமங்கள் இருந்தாலும் தங்கமும் அதில் உள்ளது. இந்த கழிவுகளில் இருந்து கிட்டத்தட்ட 23 தங்கம் கிடைக்கும். முன்பு போல ஆழமான சுரங்க நடைமுறைகளுக்கு மாறாக இந்த முறை மேல்மட்ட படிவங்களை அகற்றுவதில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. நவீன பிரித்தெடுத்தல் தொழில்நுட்பங்களை கொண்டு 23 டன் தங்கத்தை எடுப்பதன் வாயிலாக தங்க உற்பத்தியை அதிகரிப்பதோடு நாட்டின் பெருமையும் மீட்டெடுக்க முடியும்.